சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எஸ்எஸ்எஃப் அசாம் ரைஃபிள்ஸ்ல கான்ஸ்டபிள் பணியிடத்துக்கு 26,146 காலி பணியிடங்கள் இருக்கு. இதுக்கான தேர்வு அறிவிப்பை எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஜாப் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எஸ்எஸ்எஃப் அசாம் ரைஃபிள்ஸ் இதுல கான்ஸ்டபிள் பணியிடத்துக்கு 26,146 பணியிடங்கள் இருக்கு. இதுக்கான நோட்டிபிகேஷனை எஸ்எஸ்சி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10th படிச்சிருந்தா போதும். ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தோம்னா 18 வயசுல இருந்து 23 வயசு இருந்தா போதும். இதுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு. எஸ்சி எஸ்டியா இருந்தா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், ஓபிசியா இருந்தா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். அதாவது எஸ்சி எஸ்டியா இருந்தா 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஓபிசியா இருந்தா 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 21,700 ரூபாயில இருந்து 69,100 ரூபா வரைக்கும் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸாமினேஷன் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷனை 3 ஸ்டேஜா நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் டோட்டலா 120 மார்க்குக்கு நடக்கும், 1 மணி நேரத்துக்கு நடக்கும். இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து 20 கொஸ்டின் 40 மார்க்குக்கு கேட்பாங்க. ஜிகே அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து 20 கொஸ்டின் 40 மார்க் கேட்பாங்க. எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின் 40 மார்க் கேட்பாங்க. பேசிக் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி நாலேஜ்ல இருந்து 20 கொஸ்டின் 40 மார்க் கேட்பாங்க. டோட்டலா 80 கொஸ்டின் 170 மார்க் கேட்பாங்க. 1 மணி நேரத்துக்கு இந்த எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ல தான் நடக்கும். ஸ்டேஜ் 2ல பிஎஸ்டி பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் ரேஸுங்க. மேலா இருந்தா 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துக்குள்ள ரீச் பண்ணணும். ஃபிமேலா இருந்தா 1.6 கிலோமீட்டர் 8 நிமிஷத்துக்குள்ள ரீச் பண்ணணும். ஹைட் பார்க்கும்போது மேலா இருந்தா 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், ஃபிமேலா இருந்தா 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். இதுல இருந்து ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்டி மேலா இருந்தாங்க அப்படின்னா 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபிமேலா இருந்தாங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருந்தா போதும். செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்க்கும்போது மேலுக்கு அன்எக்ஸ்பாண்டட் 80 சென்டிமீட்டர் அளவுல இருக்கணும். மினிமம் எக்ஸ்பான்ஷன் பார்க்கும்போது 5 சென்டிமீட்டர் அளவுல இருக்கணும். ஃபிமேலுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் கிடையாது. ஸ்டேஜ் 3ல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த எக்ஸாமுக்கு 7 இடத்துல சென்டர் போட்டிருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, வேலூர். இந்த 7 இடத்துல ஏதாவது ஒரு 3 இடத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுல இருந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டரை அலோகேட் பண்ணுவாங்க. எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய். பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி டிசம்பர் 31, 2023. அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது. 10th படிச்ச எல்லாரும் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமை 13 லாங்குவேஜஸ்ல எழுதலாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், பெங்காலி. புதுசா இந்த எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்லயே கேண்டிடேட் கார்னர் அப்படின்ற ஒரு இடத்துல மார்க் டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்க அட்டன் பண்ணி பார்க்கறது மூலியமா இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிளியரா கிடைக்கும். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, இல்லை ஏதாச்சும் நீங்க ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சினுடைய சதர்ன் ரீஜனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ரீஜனல் ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். அது சென்னையில் இருக்கு. அவங்க ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்களால ஹெல்ப்லைனை ரீச் பண்ண முடியல அப்படின்னா நீங்க தாராளமா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மறந்துடாதீங்க, திருப்பியும் சொல்றேன், 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் டிசம்பர் 31, 2023. இந்த வீடியோ உங்களுக்கு அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இது மாதிரியான நிறைய ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதுல ஆல்ன்றதையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்போதான் நான் போடுற ஜாப் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும்.